ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான வளர்ச்சியும் பெரிய நன்மைகளும் உண்டாக போகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலம் வியாபாரம் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பல ஸ்டேட்மெண்ட்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வருகிறார். அங்கிருந்தபடி உங்கள் தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ரண ரூண ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க போகின்றது. முதல்ல தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும். வேலை இல்லாமல் தவிர்த்தவர்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் பெருகும். பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குருவின் பார்வையால் பணவரவு மிக தாராளமாகவே இருக்கும். பழைய கடன்கள் அடையும். வங்கிகளில் உங்கள் சேமிப்பு உயரும். புதிய சொத்துக்கள், வீடுகள் அல்லது வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். பிரிந்தவர்கள் சேருவார்கள். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். இப்ப துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் பெண்களுக்கு தனி மரியாதையும் செல்வாக்கும் உயரும். திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும். பொன் பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களின் கனவு நனவாகும். இப்ப குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகின்றது. துலாம் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். இந்த காலத்தில் இந்த இடத்தில் இருந்த தோஷங்கள் அல்லது தடைகள் இந்த உச்ச குருவின் பலத்தால் முற்றிலும் நீங்கும். ஒரு சிலருக்கு 5ஆம் இடம் உங்க ஜாதகத்தை முன்னாடியே நீங்க பார்த்திருந்தா கூட சொல்லுவாங்க, 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். இந்த இடம் கெட்டு போயிருக்கு, நீச்சம் பெற்றிருக்கு, இந்த இடத்துல சரியான கிரக அமைப்பு இல்லை அப்படிங்கிற சூழல்லாம் இருந்துச்சுன்னா அது அனைத்தும் மாறப்போகின்றது இந்த குரு பெயர்ச்சியின் மூலம். கடந்த காலங்களில் குழந்தையின்மை காரணமாக கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் மற்றும் குடும்பத்தினருடன் ஏச்சி பேச்சுக்கள் மாறும். தம்பதிகளுக்குள் நல்ல புரிதலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக பலன் தராத மருத்துவ சிகிச்சைகள் இப்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வீணான மருத்துவ செலவுகள் குறைந்து சரியான மருத்துவர் மூலம் நல்ல செய்தி தேடி வரும். இந்த பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% உங்களுக்கு பலன் தரும். என்னங்க சொல்றீங்க, 30% தான் பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அனைத்துமே பொது பலன்கள் தான். ஒரு துலாம் ராசிக்காரர்கள் 1000 பேர் இருக்கீங்கன்னா 1000 பேருக்கும் ஒரு பொதுவான கருத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு லக்கணம் வேறையாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்திகள் வேற வேற இருக்கும். அப்படி உங்கள் தசா புத்தி, லக்னாதிபதி இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் 100% நிறைவேறக்கூடிய பலன்களை எங்களால் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வழிபாடு செய்வதன் மூலம் அதிக குருவின் பலன்களை கட்டாயம் உங்களால் அனுபவிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வர கட்டாயம் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு பெற்று அனைத்து நல்லதும் நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குருவே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.